டாக்டர், நந்தினிக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல தம்பி, இப்போ நல்லாயிட்டாங்க. இன்னும் ஒரு நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா சரியாயிருவாங்க. நேத்தும் இதே தான் சொன்னீங்க, இன்னைக்கு இதே தான் சொல்லுதீங்க. நாளைக்கு இதே தான் சொல்லுவேன் தம்பி. என்ன விளையாடுதீங்களா? இல்லப்பா, காய்ச்சல் வந்தாலும் சளி பிடிச்சாலும் ஒரு 3 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, மாத்திரை சாப்பிடலைன்னாலும் சரி, ஊசி போட்டாலும் சரி, ஊசி போடலைன்னாலும் சரி, 3 நாள் தன்னாலும் சரியாயிரும். இருந்தாலும் நீங்க எல்லாம் ஊசி போட வாரீங்க. என் பொழப்பும் ஓடணும்ல, அதுக்கு தான் ஊசி போட்டேன். உண்மையை சொல்லணும்ல, அதான் இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ படுத்தே கிடக்காளே, எந்திக்க மாட்டேக்காளே. அப்ப நான் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருங்க தம்பி. ஒரு 3 நாளைக்கு வச்சு பார்க்கேன். வேண்டாம் வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன். சரியாயிரும் தம்பி. இந்த மாத்திரைகளை மட்டும் வாங்கி கொடுங்க. நான் எழுதி உங்க அப்பாட்ட கொடுத்துட்டு போறேன். சரியா? சரி சார். சரி, நான் போயிட்டு வரேன். ஏதாவது எமர்ஜென்சின்னா ஃபோன் அடிங்க. இன்னும் இவ்வளவு சுடுது. இந்த மனுஷன் இவர் பாட்டுக்கு 4 மாத்திரை எழுதி கொடுக்கன்ட்டு போறாரு. நந்தினிக்கு எப்போ சரியாகும்? விஜய், எனக்கு ஒன்றும் இல்லை விஜய், நான் சரியாயிருவேன். காய்ச்சல் அடிக்கிறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஆஃபீஸ்க்கு போங்க. வேண்டாம் நந்தினி, என்னை ஆபீஸ்க்கு போக சொல்லாத. உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க கடைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் விஜய். ஏதாவது சாப்பிடுதியா நந்தினி? நான் போய் உனக்கு ஏதாவது கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விஜய். இப்படி பட்னியாவே கிடைக்கியே, உடம்பு எப்படி சரியாகும்? நந்தினிம்மா, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல ஆண்டி. இந்தாம்மா, அத்தை உனக்காண்டி காய்கறிலாம் போட்டு ஒரு கஞ்சி வச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ஆண்டி, சாப்பாடு எதுவுமே வேண்டாம் ஆண்டி, எனக்கு வாயெல்லாம் கசக்குது. நீ இப்படியே சாப்பிடாம படுத்து கிடந்தேன்னு வச்சுக்கோயேன், ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் குளுக்கோஸ் தான் ஏற்றணும். இந்த பையன் பாரு, ஏற்கனவே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ இப்படியே இருந்தீன்னா இன்னும் அவன் அழுதுகிட்டு தான் இருப்பான். நீ ஒழுங்கா சாப்பிட்டீன்னா தான் உடம்பு சரியாகும், இவனும் ஆஃபீஸுக்கு போவான். சரி ஆண்டி, நான் விஜய்க்காக சாப்பிட்றேன். இந்தாம்மா, கஞ்சி குடி. சரி ஆண்டி, குடிக்கிறேன். எம் 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 எம். ஆண்டி, கஞ்சி நீங்களா போட்டீங்க? ஆமாம்மா, அலமேல எங்கேயோ வெளியே போயிருக்கா, நான் தான் போட்டு கொண்டு வந்தேன். உண்மையாவே நல்லா இருக்கு ஆண்டி. நல்லாவா இருக்கு? நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலேதோ சொன்னது. என்ன இவன் நம்ம இடத்துல படுத்திருக்கா? ஏ கோழி கொண்ட, என் இடத்த விட்டு எந்திரி. என்னது வாய் இடமா? வாய் இடம் நீ எழுதியா வச்சிருக்கு? ஆமா, அது என் இடம் தான், நான் தான் அங்க படுப்பேன். எந்திரி. நான் இருக்கிற கடுப்புக்கு தூக்கி போட்டு மிதிச்சிர போறேன், ஓடிரு. இப்போ எந்திரிச்சு போறியா இல்லையா? போக முடியாத ரேகா காக்கா, இந்த வீடு எல்லாருக்கும் தான் சொந்தம். நான் எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம்னு அம்மா சொல்லிருக்காங்க. எந்திக்க முடியுமா முடியாதா? எந்திக்க மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? இரு, இன்னைக்கு ஒண்ணு என்ன பண்ணுதுன்னு பாரு. என் இடத்துல படுத்துக்கிட்டு எந்திக்க முடியாதுன்னு சொல்லுதே. ஏ காக்கா, எதுக்கு இப்படி மேல வந்து மிதிக்க? அப்படித்தான் மிதிப்பேன். நீ மிதிச்சா நான் என்ன பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன்? இரு, நான் இப்ப எப்படி உன்னைய மிதிக்கேன்னு பாரு. உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிட்டா? பெரிய பிள்ளைன்னு கூட பார்க்காம என்னைய மிதிக்க? இரு, இன்னைக்கு மிதிச்சு உன் காலை உடைச்சிருதேன். காலை இல்ல, 2 குச்சி காலை வச்சுக்கிட்டு நீ வர்ற வரத்து. இரு, இன்னைக்கு உன் காலை நான் உடைச்சிருதேன். யாரு காலை யாரு உடைக்கான்னு பாத்துருவோம். எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா தான் போயிட்டு என்கிட்ட தான் வம்பளுக்கு வார. நான் படுத்து கிடந்தா உனக்கு என்னையா? வீட்ல வேற இடமே இல்லையா? நீ வந்து இங்க தான் படுக்கணுமோ? அது ஏன் இடம் சொல்லுதம்ல. நீ
சோத்துல இஞ்சி எது கறி எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாத கழுதைகளுக்கு பேச்சையும் சண்டையும் பாரு. ஒழுங்கு தூரம் இஞ்சி போங்கடி. ஏமா இவளை ஏன் இடத்த விட சொல்லுங்கம்மா. நான் தான் இங்க படுப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாத்தீங்களாம்மா, இதுக்கு தான் சண்டை போடுதா. நான் இங்க படுக்க கூடாதா? அவ மட்டும் தான் படுக்கணுமா? இந்த சோஃபா அவளுக்கு மட்டும் தான் சொந்தமா. விளக்கமாத்த எடுத்துட்டு வந்தேன்னு வெச்சுக்கோங்க, ரெண்டு பேரையும் தோலை உரிச்சிடுவேன். அப்ப நீங்களும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அவ தான் இங்க படுக்கணுமா? நான் எப்படி சொன்னேன்? இந்த வீட்ல எல்லாருக்கும் தான் உரிமை இருக்கு. யார் வேணாலும் எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம், பொருளெல்லாம் தூங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கேட்டுச்சா காக்கா? கேட்கலன்னா ஒரு தடவை காதை நல்லா தொடச்சிட்டு கேளு. அப்ப எனக்குன்னு இந்த வீட்ல உட்கார்றதுக்கு ஒரு இடம் கூட இல்லையா? அப்பா, என்னத்துக்கு இந்த வரத்துக்கு வாரே? எல்லா இடத்துல எல்லாரும் உட்காரலாம்னு சொல்லுதம்ல. எங்க இடம் இருக்க உட்காரு. நீ மட்டும் தான் இந்த சோஃபால உட்காரணும்னு என்ன எழுதிய வச்சிருக்கு. அப்பா வரட்டும், உங்க எல்லாரையும் சொல்லி கொடுக்க. சொல்லி கொடுட்டி, சொல்லி கொடு. உங்க அப்பா வரட்டும் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வர வர கொஞ்சம் ஓவரா தான் போற நீ. பேச்செல்லாம் கொஞ்சம் ஓவரா போகுது. உங்க அப்பா வந்தோடனே சொல்லுதே, அப்புறம் அவர் என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. வர வர இந்த வீட்ல யாருக்குமே என் மேல பாசமே இல்ல. எல்லாரும் என்னையதே ஏசுதாங்க. அந்த கோழி கொண்டையை தான் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதாங்க. என்ன சொன்ன? அவ மட்டும் தானே உங்களுக்கு பிள்ளை, அவளையே பாருங்க. வந்தான்னு வச்சுக்கோ. இந்த பிள்ளையில ஒரு வார்த்தை சொல்ல முடியல. என்ன கோவம் வருது உனக்கு? என்னடி எப்ப பார்த்தாலும் அவளை காக்கா காக்கான்னு இருக்க? அவ மட்டும் என்னை கோழி கொண்டைன்னு கூப்பிடுதா? அப்பெல்லாம் கேட்க மாட்டீங்க. நான் அவளை காக்கான்னு சொன்னோன்னு மட்டும் உங்களுக்கு கோவம் வருதோ? அவ தானே உங்க செல்ல பிள்ளை, அதனால தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. என்ன இருந்தாலும் நான் குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்த பிள்ளை தானே. குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தனா? யார் சொன்னா அப்படி? எல்லாம் உங்க செல்ல பிள்ளை தான் சொன்னா. அவ சொன்னானா உடனே உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு நினைச்சியோ? என்ன நீங்க கண்டிப்பா குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் என் மேல பாசமாவே இருக்க மாட்டீங்க. அவளையே பாருங்க. நான் போய் வாசல்ல உட்கார்ந்துக்கிடுவேன். நம்ம வீட்டுக்குள்ளே வர மாட்டேன். ஐயோ கடவுளே, இந்த ரெண்டு பிள்ளைகளை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது. என்னை ஏன்டா இந்த பாடு படுத்துதுகள் அம்மா. அடியே, ஊரெல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடாம். சிலிண்டர் புக் பண்ணி வச்சியா? எத்தே, நம்ம சிலிண்டர் மாட்டி 20 நாள் ஆகுதுத்தே. அப்போ தானே புக் பண்ணோம். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் புக் பண்ண முடியுமா? போட்டு பார்த்தேன், வரமாட்டேக்கி. அப்ப என்ன செய்ய? திடீர்னு காலி ஆயிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாதே. எத்தே, இன்னும் 10 நாள் கழிச்சு புக் பண்ண முடியும் தே. அப்படியும் புக் பண்ணி வர எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. விறகடுப்பு கிடக்குல, அதை வச்சு சமாளிக்க வேண்டியதான். வேற என்ன செய்ய முடியும்? இந்த கரண்ட் அடுப்பு ஒன்று வாங்கினா என்ன? நானும் எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒன்று வாங்கி வையின்னு. அதை கேட்கியா? நானும் வாங்கணும்னு நினைக்கேன் தே, முடியவே மாட்டேக்கே. என்னைக்கு நான் சொன்ன பேச்சை நீ கேட்ட? உடனே கேட்டிருந்தா தான் எல்லாம் சரியா இருந்திருக்குமே. எத்தே, வாங்கிருதன் தே. கரண்ட் அடுப்பு ஒன்று போய் வாங்கிட்டு வாரேன். கரண்ட் அடுப்புலாம் உனக்கு கிடைக்காது. யூடியூப்ல இப்போ தான் பார்த்தேன். ஊர் பூரா மக்கள் பூரா கரண்ட் அடுப்புக்கு தான் கடையில் வரிசையில் நிற்காங்களாம். ஸ்டாக்கே இல்லையா. எல்லாம் வர வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போல. விலையும் 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றிட்டாங்க. இனிமே அதுவும் கிடைக்காது. வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். ஐயோ, அதுவும் கிடைக்காதா? அப்போ எப்படி தான் சமையல் பண்ண? எல்லாம் பழைய காலத்துக்கு மாற வேண்டியதான். கேஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னால் என்ன செஞ்சோமோ அதை செய்யுவோம். கேஸ் வர்றதுக்கு முன்னால 3 ஸ்டவ், பம்பு ஸ்டவ்னு இருக்கும். மண்ணெண்ணெயை ஊற்றி வேலை செய்யுவோம். இப்போ மண்ணெண்ணெயில் கிடைக்க மாட்டேக்கி. அதுக்கு முன்னால டீ பழைய காலத்தில் என்ன செஞ்சாங்க? விறகடுப்பு மட்டும்தானே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி செய்ய வேண்டியதான். வேற என்ன செய்ய? அதுக்கு தான் நான் சொல்லுறது கேளுங்க. என்னைக்காவது நீ உடனே கேட்கியா? கேட்டிருந்தேன்னு இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா? மாமியார் சொல்றது மதிச்சு நடக்க கற்றுக்கோ. ஆமா ஆமா, இவ உன்னைய மதிக்கவே மாட்டா. ஆனா நீ இவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவ. என்ன, நான் உன்னை அம்மாட்ட சொல்லி ஏசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிக்கே? நீங்க என்ன ஏசிக்கோங்க. ஆனா என்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன், எனக்கு என்னத்துக்கு நஷ்டம்? ஊரு பூரா சிலிண்டர் தட்டுப்பாடு. ஒரு ஹோட்டலும் திறக்கலையா. நல்லா இவ கூட சண்டை போட்டுட்டு ஹோட்டல்ல போய் திங்கலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை மறந்துருங்க. கடைசியில நான் தான் உப்புமா செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு. உப்புமாவா? என்ன மரத்தடி காலியா கிடக்கு, ஒருத்தியையும் காணும். இல்லைன்னா எவ்வளாட்டு ஒருத்தி வந்து உட்கார்ந்துருப்பாளே. இன்னைக்கு என்ன சும்மா கிடக்கு? எல்லாரும் ஒரே நேரத்துல வேலை செய்வாளுகளோ? இல்லைன்னா நம்மளை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் மொத்தமா எங்கேயாவது கிளம்பி வெளியே போயிட்டாளுகளோ? என்ன வழுக்க மண்டையர் மட்டும் தனியா உட்காந்துருக்காரு? சரி, கிட்ட போய் பேசுவோம். என்ன வழுக்க மண்டையரே, சௌக்கியமா? யாரை பார்த்து வழுக்க மாட்டேற? என்ன 6 அடி கூந்தல வச்சிருக்கீரு, வழுக்க மண்டைய தானே வச்சிருக்கீரு. வேற என்ன சொல்ல? ஊருக்குள்ள நீ மட்டும்தான் திமிரு பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு எல்லாவளும் சொன்னாளுங்க. நான் தான் நம்பல. இப்ப அது உண்மையாத்தான் இருக்கு. எவ சொன்னா? நான் திமிரு பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு எவ சொன்னா? இந்தா இப்ப நீ பேசுறதே அப்படித்தானே இருக்கு.
யோ கிழவனாரே, நாளைக்கு சாவ போற மாதிரி இருக்கீரேன்னு பார்த்துட்டு சும்மா விடுதேன், இல்லைன்னா இன்னைக்கே கொண்டுருவேன். ஆளை பாரு ஆளு, என்கிட்ட வம்புழுக்கிற வேலை வச்சுக்கிடாத. நான் யாரு தெரியுமா? அதான் நல்லா தெரியுதே, இன்னும் 1 மணி நேரமோ 2 மணி நேரத்துலயோ மண்டையை போட போற மாதிரி இருக்கீரு. என்ன இங்கே பிரச்சனை? நீ யாரட்டி குட்டச்சி புதுசா இருக்க? நீ யாரும்மா முதல்ல எங்கள் தாத்தா வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? இந்த கிழவனுக்கு இவ்வளவு பெரிய பேத்தியா? அப்ப இன்னும் 2 மணி நேரம் பாடி தாங்காதே, 10 நிமிஷத்துல மண்டையை போட்டுருவாரு போலயே. ஏம்மா பிள்ளை, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டுரு. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா? நீங்கள் பாட்டுக்கு ஓவரை பேசிக்கிட்டு போறீங்க. தாத்தாவை பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. 10 நிமிஷம் பாடி தாங்குங்கியா? தாங்காதட்டி, சொன்ன கேளு, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி விடு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையும் அடிப்ப குட்டச்சி. நீ எங்கள் தாத்தாவை பற்றி சாவ போறாரும்ப, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சியோ? இருந்த வாரம் உனக்கு. அடியே குந்தாணி, அவளை உடுட்டி. ஐயோ ஐயோ, பாத்திமா பாத்திமா விடு, அலமேலக்கா பாத்திமா விடுங்க. விட வேண்டாம், இன்னைக்கு நான் இவளை கொன்றுதேன். ஐயோ பாத்திமாக்கா, சண்டை போடாதீங்க. என்னடி இது அநியாயமா இருக்கு? பாத்திமா ஒரு பிள்ளை பூச்சி, அவளே சண்டை போடுற அளவுக்கு இவன் என்ன செஞ்சா? பார்த்துக்கிட்டு நிக்காதீங்கம்மா, சண்டையை விளக்குங்க. இந்த வாரேன். அடி அலமேலு, பாத்திமா விடு. 2 பேரும் சண்டையை விடுங்க. எதுக்கு இப்ப சண்டை? ஏட்டி நெட்டச்சி, இவன் அந்த தாத்தாவை செத்து போயிருங்கங்க. 2 மணி நேரத்தில் செத்து போயிருவீரு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுங்கங்க. இவளை சும்மா விடலாமா? விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. ஏ அலமேலு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதைய பாத்திமாவை விட போறியா, இல்லன்னா நீ வாங்கிட்டு வந்திருக்கிற காயை கொண்டு உன் மண்டையை உடைக்கட்டா? ஆளையும் மண்டையும் பாரு குந்தாணி, போட்டி என்கிட்டு. பாத்திமாக்கா கொஞ்சம் நவுண்டு வாங்க, நான் பார்த்துக்கிடுதே இவங்களை. இந்தாங்க வாங்கிக்கோங்க. இந்த அடி எதுக்கு தெரியுமா? எங்க தாத்தாவை செத்து போயிருவேன்னு சொன்னதுக்கு. இந்த அடி எதுக்கு தெரியுமா? எங்க பாத்திமாக்காவை அடிச்சதுக்கு. தலைவர் வீட்டுல வேலை செய்தீங்களே, ஐயோ பாவமேன்னு நாங்களும் போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்க தொல்லை ஓவரா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு போய் தலைவர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டோம். என்னையெல்லாம் யாரும் அசைக்க முடியாது. அந்த வீட்டில் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு தெரியுமா? என்னையெல்லாம் வெளியே அனுப்பணும்னு உங்களால் கனவு கூட காண முடியாது. அப்படி ஒரு நினப்பு வேற இருக்கா? அப்படியெல்லாம் நினப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல குழியை தோண்டி உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு மேலே ஏறி உட்காந்துக்கோங்க. நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கோம். நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் சாதிச்சு காட்டுவோம். சில்பா தெரியுமில்ல, சில்பா 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரே நாள் தான் நாங்கள் 5-6 பேர் உள்ளே போனோம். அதோட வேலை க்ளோஸு. அதுக்கப்புறம் வேலைக்கு எத்தனை நாள் கஷ்டப்பட்டா தெரியுமா? என்ன சில்பா நினைச்சியா? நான் அலமேலு. நீயே நாங்களான்னு பாத்துருவோம் மாட்டி? பாத்துருவோம். நீங்களா நானான்னு பாத்துருவோம். ஏட்டி இவளை சும்மா விடாதீங்க. இருங்கட்டி, வீட்டுக்கு போயிட்டு வந்து உங்களை கவனிச்சுக்கிடுதே. அந்த ஆணைக்கு ஓடிரு, வந்துடாத. மது, சில்பாக்கா ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டே இருக்காங்க குமார். அவங்க கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. நீ வெளியே போய் பாரு, அவங்க வந்துட்டாங்கன்னா சொல்லு. சரி மது, நான் வெளியே போய் பார்க்கேன். கடவுளே, சில்பாக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா முடியணும். மாப்பிள்ளைக்கு சில்பாக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மது வந்துட்டாங்க. அங்க தூரத்துல கார் வருது, அதுலதான் வராங்கன்னு நினைக்கேன். வந்துட்டாங்களா? அப்ப நான் அவங்கள கூட்டிட்டு வர வேண்டியதானே? நீ எதுக்கு வர? நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா, நான் சில்பாக்கா ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பார்க்கேன். சில்பாக்கா ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா? நான் ரெடி ஆயிட்டேன் மட்டி. இந்த வாரம் இருங்க. வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வாங்க. தம்பி, இவங்க தான் எங்க அப்பா அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. பார்வதி வா, வந்து உட்காரு. மாப்பிள்ளையோட அம்மா எதுக்கு கருப்பு கண்ணாடி போட்டு உட்கார்ந்துருக்காங்க? கண்ணு தெரியாதோ? என்னமோ தெரியலையே. சில்பாக்காவை கொண்டு கண்ணு தெரியாத குடும்பத்திலேயே கட்டி கொடுக்கணும். மது, சில்பாக்காவை கூட்டிட்டு வா. எல்லாருக்கும் வணக்கம். எம்மா, நீ தான் கல்யாண பொண்ணா? ஆமா, நான் தான் கல்யாண பொண்ணு. இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. சில்பாக்கா, இங்க பாருங்க, மாப்பிள்ளையோட அம்மா கருப்பு கண்ணாடி போட்டிருக்காங்க. கண்ணு தெரியாதோ என்னவோ? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? அந்த ஆளு ஒண்ணு சொல்லலையே. சில்பா மேடம், எங்க அம்மா ஏன் கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு தானே பாக்கீங்க. பாருங்கக்கா, மாப்பிள்ளை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. இருட்டி, அந்த மண்டையன்ட்டே கேக்க. ஆமா, ஏன் கண்ணாடி போட்டிருக்காங்க? கண்ணுல ஆபரேஷன் பண்ணியிருக்கு. கண்ணுல அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 10 நாளைக்கு டாக்டர் கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்க சொல்லியிருக்காரு, அதனால போட்டிருக்காங்க. அப்படியா? சரி.
எப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கண்ணு தெரியாத குடும்பத்துல கொண்டு சில்பாக்காவை மாட்டி விட்டுருவோமோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். பிறகு காலம் பூரா அவங்களுக்கு இவங்க சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிருமே. பாவமால இருக்கும். ஏங்க பொண்ணு எப்படி இருக்கு? கண்ணாடி தானே போட்டிருக்காங்க, என்னை பார்க்க கூட முடியாதா? நேத்து தான் ஆப்ரேஷன் பண்ணோம்மா, அதனால கண்ணில் கட்டு போட்டிருக்கு. அவளுக்கு இப்போதைக்கு உன்னைய பார்க்க முடியாது, இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். பார்வதி, பொண்ணு நல்லா அழகா இருக்காம்மா. கண்ணை மூடிக்கிட்டு தானே இருக்கான்னு என்னை ஏமாத்தல. ஒழுங்கா உண்மையை தானே சொல்லுதீரு. ஆமாம்மா, உன்கிட்ட ஏன்னா பொய் சொல்ல போறேன். நம்ம பையன் நல்லா அழகா பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கான். அப்பனா சரி, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிடுங்க. ஏம்மா, நீ கல்யாணத்தை சிம்பிளா வைக்கணும்னு சொன்னியாமில்ல? ஆமாங்க சார், சிம்பிளா வைக்கணும் நான் தான் சொன்னேன். ஏம்மா, நல்ல கிராண்டா ஒரு மண்டபத்துல கல்யாணம் வைக்கலாம்ல? வேண்டாம் சார், கல்யாணத்துக்காண்டி துட்டை போட்டு நிறைய செலவு பண்ண வேண்டாம். அந்த துட்டை நம்ம சேர்த்து வச்சோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். பரவாயில்லையே, என் மருமவன் நல்ல சிக்கனக்காரியா இருக்காளே. எங்க பையனுக்கு மட்டும் இல்லம்மா, எங்களுக்கும் உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சார், ரொம்ப நன்றி. எங்க பொண்ணுக்கு என்ன செய்வாங்கன்னு கேளுங்க. நீயே கேளு. நாங்கள் சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பலை. எங்கள் பையனுக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால நாங்கள் பார்க்க வந்தோம். இருந்தாலும் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடணும். பொண்ணுக்கு நகை எவ்வளோ போடுவீங்க? என்கிட்ட 20 சவரன் நகை இருக்கு, அதை போட்டுதோ. வெறும் 20 பவுனு தான் போடுவீங்களா? என் மகன் படிச்சிருக்கிற படிப்புக்கு அவனுக்கு 100 பவுனு 150 பவுனுன்னு பொண்ணு வந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் தான் சரி ஏதோ என் மகன் பிடிச்சிருக்குன்னு சொன்னானேன்னு பார்க்க வந்தேன். 20 பவுனுக்கெல்லாம் சரிப்பட்டு வராதே. என்கிட்ட ஒரு 30 சவரன் நகை இருக்கு, அதையும் நான் சில்பாக்காக்கு கொடுத்துறேன். அவங்க 50 சவரன் நகை போட்டுட்டு வருவாங்க. ஏட்டி மது, கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. ஓ நகையெல்லாம் எதுக்கு எனக்கு கொடுக்கணும்? சில்பாக்கா சும்மா இருங்க. மாப்பிளைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அவர் கூட தான் வாழணும். நான் இருக்கிற மாதிரி என்னை ஏத்துக்கிட்டதா இருந்தா ஏத்துக்கிடட்டும், இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. பார்வதி, அதான் 20 பவுன் நகை போட்டு வரேங்கல்ல, அது போதும். அது என்னங்க, தங்கச்சிக்கு 30 பவுன் போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க, அக்காவுக்கு என்ன 20 பவுனுங்காக? இது என்ன குடும்பம்? இங்க பாருங்க ஆண்டி, நான் சில்பாக்காவோட ஒரிஜினல் தங்கச்சி கிடையாது. சில்பாக்கா என்ன தங்கச்சியா தத்தெடுத்துக்கிட்டாங்க. என்னது, தங்கச்சியா தத்தெடுத்துக்கிட்டாளா? ஆமா, இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, அவளுக்கும் அப்பா அம்மா யாரும் இல்ல. அதனால நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆதரவா அக்கா தங்கச்சியா இருக்கோம். அதுல என்ன பிரச்சனை ஆயிட்டு? சில்பாக்கா தான் எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. நான் அவங்கள கல்யாணம் பண்ண சொன்னேன், அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் சரின்னு சம்மதம் சொல்லியிருக்காங்க. ஏல, நல்ல குடும்பத்தை பிடிச்சப்போ அப்பா அம்மா இல்லாத பொண்ணையா பிடிச்சிட்டு வந்தே. ஏம்மா, அவங்க இல்லைன்னா என்னம்மா? சில்பா நல்ல பொண்ணு, நம்மளுக்கு சில்பா தானே வேணும். அவங்க அப்பா அம்மா எதுக்கு? அதுக்குன்னு ஒரு அனாதை பிள்ளையவா கட்டி வைக்க முடியும்? சில்பாக்காவை அனாதைன்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கு தங்கச்சி நான் இருக்கேன். இந்த பிள்ளை வாய் ரொம்ப பேசும் போலையே. ஏம்மா ப்ளீஸ்மா, நான் சில்பாவை தான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில கல்யாணமே வேண்டாம். தயவு செஞ்சு பேசி முடி. நீ வேற ஏழை இப்படி பண்ணுதே. இங்க பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் பண்றதுல இஷ்டம் கிடையாது. உங்க பிள்ளை வந்து கேட்டாரேன்னு தான் சரின்னு சொன்னேன். நீங்க என்ன இப்படியே ஏத்துக்கிறதா இருந்தா ஏத்துக்கோங்க. நான் உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன். அப்படி இல்ல வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு போயிருங்க. இந்த நேரம் பார்த்து கண் ஆபரேஷன் பண்ணி தொலைச்சிட்டேனே, நீ எப்படி இருப்பேன்னு பார்க்க கூட முடியலையே. நான் குறுக்க பேசுதேன்னு தப்பா நினைக்காதீங்க. சில்பாக்காவை எனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. ரேஷன் கடையில வேலை பார்க்குறாங்க. வேலைக்கு போனோமா வந்தோமான்னு வருவாங்க. யாரு கூடயும் எந்த வம்பும் வச்சுக்கிட மாட்டாங்க. வீட்டில் எல்லா வேலையும் நல்லா செய்வாங்க. சாப்பாடு சூப்பரா செய்வாங்க. பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆண்டி, உங்க பையனுக்கும் சில்பாக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க. பணத்தை ஒரு பிரச்சனையா காட்டாதீங்க. பணத்துக்காண்டிலாம் பார்க்கலம்மா, கௌரவமாக இருக்கணும்ல. என் குடும்பத்தில் வர்ற மருமக நல்ல கௌரவமாக நிறைய நகை போட்டு வரணும்னு பார்த்தேன். அதுக்கு தான் சொல்லுதேன். நகைக்காண்டி பேசாத பார்வதி. நகை விற்கிற வேலைக்கு அவ 20 பவுன் போட்டு வர்றதே பெரிய விஷயம். சரின்னு சொல்லு. சரி, எங்கள் வீட்டுக்காரி என் மாவன் எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் சம்மதிக்கேன். கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். கல்யாணத்தை எங்கே வைக்கணும்? கல்யாணத்தை ஒரு கோயில்ல தான் வைக்கணும். மேடம், கல்யாணம் முடிஞ்ச பிறகு ரிசப்ஷன் மட்டும் ஒரு மண்டபத்தில் வச்சுக்கிடுவோமா? மண்டபம்லாம் பிடிக்கணும்னா நிறைய செலவாகுமே. மண்டப செலவை நான் பார்த்துக்கிடுதேன். வேண்டாம் வேண்டாம், நானும் பாதி தாரேன். 2 பேரும் ஆளுக்கு பாதி போட்டுக்கிடுவோம். மண்டபத்துல ரிசப்ஷன் வச்சுக்கிடுவோம். சரி, கோயிலில் தானே கல்யாணம் வைக்கணுங்கீங்க. என் கண்ணு கெட்ட பிரிக்கட்டும். பிரிச்ச உடனே தான் கல்யாணம் நடக்கணும். ஒரு நல்ல நாளாக பார்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. கண்ணு கெட்ட பிரிச்ச பிறகு கல்யாணத்தை முடிப்போம். ஏம்மா சில்பா, உனக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? ஆமா சார்,
என்னம்மா இன்னும் சாரு சாருங்க மாமான்னு சொல்லுமா. சரி மாமா, அப்படியே சொல்லுதே. என்னையும் நீங்க சாருன்னு கூப்பிடாதீங்க, ராஜ்குமார்னே கூப்பிடுங்க. ஏனே நீங்களும் குமாரா? நானும் குமாரு. நீங்க ராஜ்குமாரு, நான் கொக்கி குமாரு. ஏத்தோய், நான் வந்துட்டேன். அடடே குப்பை, வாட்டி வாட்டி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு. என் தம்பி மவளே, வா வா. ஏத்தோய், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்க முட்டி, உட்காரு டி. ஏத்தோய், ஆரஞ்சு மச்சான் எப்படி இருக்காரு? நல்லா இருக்க முட்டி, வேலைக்கு போயிருக்கான். சிம்ரன் நல்லா இருக்காளா? சிம்ரன், ஏம்மா மருமோளே, இங்க வா, யார் வந்திருக்கான்னு பாரு. இந்த வாரேன் ஆண்டி. ஐ குப்பை, வா வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சிம்ரன், நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இரு, உனக்கு சாப்பிட ஏதாட்டும் எடுத்துட்டு வரேன். சிம்ரன், உனக்கு வேலையெல்லாம் செய்ய தெரியாதுல்ல? அதெல்லாம் தெரியுமே, நான் சூப்பராக சமையல் பண்ணுவேன். அப்படியா? நல்லா சமையல் பண்ணுவியா? ஆமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, செஞ்சு தாரேன். அட கொடுமையே, இது நல்லா சமைப்பியான்னு கேக்கு, அது நல்லா சமையல் பண்ணுவேங்க. ரெண்டு சேர்ந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே. நீ என்னதுனாலும் செஞ்சு கொடு சிம்ரன், நான் சாப்பிட்றேன். எங்க கல்யாணத்துக்கு பிறகு இப்போ தானே வந்திருக்க, அதனால உனக்கு முதல்ல பாயாசம் செஞ்சு தாரேன். சரி, பாயாசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடு. ஆண்டி, பாயாசம் செய்ய போறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் எங்க இருக்குன்னு சொல்லுங்க.